ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. இன்றைய நாள் எந்த விழாவை கொண்டாடுகிறோம்? எலிசபெத் அம்மாளை சந்தித்த நாள். சந்திப்பு ஒரு விழாவா அப்படின்னு நாம் சிந்திக்க வேண்டியதாக உள்ளது. நாம் அனைவரும் அடிக்கடி பல நபர்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆமாவல்ல? நாமும் சந்திக்கிறோம், நம்மையும் சந்திக்கிறார்கள். பல நபர்கள் நம்மையும் சந்திக்கிறார்கள், நாமும் பல நபர்களை சந்திக்கிறோம். ஆனால் அது ஒரு கொண்டாட்டமாக, ஒரு மகிழ்ச்சியின் தருணமாக அது மாறுவதுண்டா? இல்லை அது வேற பல தீமைகள் செய்வதற்கோ அல்லது அது ஒரு துயரத்தின், அவமானத்தின், ஏளனத்தின் தருணங்களாக அது மாற்றப்படுவதுண்டா என்று நாம் சிந்திக்க வேண்டியதாக உள்ளது. ஒரு சந்திப்புக்கு இந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தர முடியுமா என்ற ஒரு கேள்வி இந்த விழா நம்முடைய வாழ்க்கையில் தருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு வேளை தெரியும், இந்த ஜெனரேஷன், இந்த தலைமுறைக்கு அதனுடைய சந்திப்பினுடைய முக்கியத்துவத்தை அவ்வளோ தெரியாது. இப்போ எல்லாம் வசதியாக போச்சு. எல்லாம் வசதியாக இருக்கிறதுனால அந்த ஒரு சந்திப்பினோடக்கு இருந்த ஒரு ஏக்கம், சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தாகம், அதெல்லாம் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும். நம்ம தூரத்தில் இருந்து வந்து நம்முடைய உறவினர்களை எல்லாம் சந்திப்பதற்கு நெடும் பயணம் எல்லாம் மேற்கொண்ட நாட்கள் இருந்துச்சு. இப்போது எல்லாம் வசதி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு, மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வீடியோ கால் பண்ணால் சந்திக்க முடிகிறது இல்லைங்களா? பல விதத்தில் நமக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த ஒரு சந்திப்புக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஒரு நபர் நம்மை தூரத்தில் இருந்து தேடி வரும் பொழுது, ஒரு உறவினர் நம்மை தேடி வரும் பொழுது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாக அமைந்து இருந்தது. ஆமாவா இல்லையா? அது ஒரு விருந்து ஏற்பாடு செய்யக்கூடிய நாட்களாக இருந்தது. இன்றைக்கி யார் வந்தால் என்ன, ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுப்போம், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அப்படி இல்லை, ஹோட்டல் இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம், நாமே உட்காந்து சமைச்சு வீட்டு விஷயங்கள், நாட்டு விஷயங்கள் அனைத்தையும் கலந்து பேசி அவங்களோட துக்கத்தையும் நம்முடைய துக்கத்தையும், நம்முடைய மகிழ்ச்சியையும், நம்முடைய தோல்வியையும் வெற்றியையும் இவங்களோட அங்கேயும் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த நாட்கள், அருமையான நாட்கள். ஆமாவா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை என்பது தான் உண்மை. மொத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அது அந்த காலத்தில் இருந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அளவுக்கு ஒரு அந்த சந்திப்பினுடைய அந்த ஒரு மகிழ்ச்சி இப்போ நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க போன அந்த நிகழ்ச்சியை நாம் ஒரு விழாவாக கொண்டாடும் பொழுது அதுக்கு காரணமாக இருந்ததா யாரு? அதை நான் சிந்திக்கிறோம். யார் மரியாளை இப்படியெல்லாம் எலிசபெத் அம்மாளை சந்திக்க வைத்தது? காரணம் என்ன? அதுவும் நீங்கள் பாருங்கள், இவங்க 2 பேருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அங்கே எப்படிப்பட்டவர்கள்? 2 பேருமே சாதாரணமாக இருந்தவங்களா? எப்படி இருந்தாங்க அவங்க 2 பேரும்? கர்ப்பிணி பெண்கள், சாதாரணமான பெண்மணிகள். ஆனால் அவங்க சாதாரண நிலையில் இல்லை. எப்படி இருக்கிறாங்க? கர்ப்பிணி பெண்கள். 2 பேருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கு, கஷ்டமும் இருக்கு, வேதனை இருக்கு. எலிசபெத் அம்மாள், அவருக்கு ஒரு வேதனை இருந்துச்சு. என்ன வேதனை? உரிய காலத்தில் குழந்தை இல்லை, காலம் தாழ்த்தி தான் குழந்தையை கருத்தரித்திருக்கிறார். ஆமா தானே? அந்த ஒரு வேதனை, அவருடைய ஒரு வாழ்க்கையுடைய பெரும்பாலான ஒரு நீண்ட நாட்கள் அவமானத்தையும் ஏளனத்தையும் தாண்டிய பிறகு வந்த ஒரு மகிழ்ச்சி. யாருக்கு? எலிசபெத் அம்மாளுக்கு. அப்ப அந்த கடந்து வந்த அந்த ஏளனத்தின் பாதைகள், அவமானத்தின் அனுபவங்கள் அத்தனையும் இதயத்தில் தாங்கிக் கொண்டுதான் அந்த மகிழ்ச்சியே அவள் அனுபவிக்கிறார். யாரு? எலிசபெத் அம்மாள். அதே தருணத்தில் இந்த பக்கம் ஒரு பெண், சிறுமி, திருமணம் ஆகாத ஒரு பெண், அவளும் கருத்தரித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவமானத்தின் நாட்கள், வரப்போகின்ற நாட்கள், அவமானத்தின் நாட்கள், ஏளனத்தின் நாட்கள். எலிசபெத் சந்தித்ததை மரியாள் இனி சந்திக்க போக இருக்கிறார். இன்னும் சந்திக்கல. ஆமா தானே? இப்ப பாருங்க, அப்படிப்பட்ட 2 நபர்கள் தான் சேர்ந்து அல்லது சந்திக்கிறார்கள். இவங்களை சந்திக்க வைத்தது யாரு?
இவர்களை சந்திக்க வைத்தது யாரு? தூயாவியானவர். பிரைஸ் தி லார்ட். நம்ம அந்த பகுதி எடுத்தோமே, வாசிச்சோம்ல, நீங்கள் முதல்ல வாசிச்சிங்க. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனம் தானே? 39, 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 39வது வசனம் வாசிங்க. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு எப்படி சென்றார்? அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அது அழுத்தம் இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். எப்படி சென்றார்? புறப்பட்டு சென்றார் என்று மட்டுமல்ல, விரைந்து சென்றார். ஏன் அந்த விரைவு? விரைந்து செல்ற அளவுக்கு என்ன இருக்குது? வழக்கமா ஒருவருடைய உடலில் ஏதாவது வேதனையோ காயங்களோ நோய்களோ இருக்கும் பொழுது, குறிப்பாக இப்போ பாருங்க, ஒரு பெண் ஒரு குழந்தையை கருத்தாங்கி இருக்கும் பொழுது அதிகமாக என்ன பண்ணுவாங்க? ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆமாம் தானே? நீங்கள் எல்லாம் அதிகமாக பெரும்பாலான பெண்கள் இங்கே இருக்கிறீங்க, தாய்மார்களாக இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், எப்போ நீங்கள் உங்களுடைய கருவில் உங்களுடைய வயிற்றில் ஒரு குழந்தை, ஒரு உயிர் உள்ளது என்று தெரிய வருகிறதோ, அப்போதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? ரெஸ்ட் எடுங்க, எங்கேயும் போகாதே, முடிந்த அளவுக்கு வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மரியாள் எப்படி புறப்பட்டு சென்றால்? விரைந்து சென்றார். கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாமே, மெதுவாக போயிருக்கலாமே. நம்ம அந்த கர்ப்பிணி பெண்களோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மெதுவாக நட, பார்த்து போ, பார்த்து செய்ய, அதிகமாக வேலையெல்லாம் செய்யாதே இப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அதுக்கு எதிர்மறையான ஒரு வார்த்தை தானே இது, விரைந்து சென்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது. ஆமாவா இல்லையா? என்ன அதனுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன், இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது பரிசுத்த ஆவியானவர். அதனுடைய அந்த பகுதியினுடைய இறுதி பகுதிக்கு வரும்பொழுது நமக்கு தெரியும், மரியாளை சந்தித்து வாழ்த்திய பிறகு எலிசபெத் அம்மாள் மரியாளை திரும்பி வாழ்த்துகிறார். பெண்களுள் நீ ஆசீர் பெற்றவர், உன் வயிற்றில் வளர்கின்ற குழந்தையும் ஆசீர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் சொன்னவை யாவும் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள். பிரைஸ் தி லார்ட். எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவர் சொன்னது யாவும் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள். ஆண்டவர் சொன்னது என்ன மரியாளிடம்? ஆண்டவர் சொன்னது என்ன? கருவுற்ற குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது மரியாள் ஒரு மறுகேள்வி கேட்டார். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றேன். அப்புறம் அப்பொழுதுதான் விண்ணகம் ஒரு செய்தியை கொடுக்கிறார். தூயாவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும். இந்த வசனம் அது எத்தனாவது வசனம்? அது 35வது வசனம். 35வது வசனம் வாசிங்க. வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். போதும். இது மனிதனால் சாத்தியமான ஒன்று இல்லை என்றும், மாறாக இது கடவுளால் சாத்தியமானது என்றும், அதுக்கப்புறம் அது வரும் அந்த வார்த்தை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி வருகிறது என்ற ஒரு உறுதியே, விண்ணகத்தின் உறுதியே மரியாளுக்கு அங்கே வழங்கப்படுகிறது. அப்ப என்ன கொடுக்கப்படுகிறது? தூயாவி உம்மீது வரும், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும். கரங்களை உயர்த்தி அந்த வசனத்தை சொல்லுங்க. தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் மறக்கக்கூடாது. அடிக்கடி இந்த வசனம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும் நேரம் இருந்தால். என்னது? தூயாவி உம்மீது வரும், உம்மீது வரும். அப்புறம் என்ன நடக்கும்? உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும். 2 விஷயங்கள். தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாவி மரியாள் மீது வந்தாரா? வந்தாரா? என்ன உறுதி?
தூய ஆவி மரியாள் மீது வந்ததுக்கு உறுதி என்ன? கேள்வி புரியலையோ? கேள்வி புரியல. தூய ஆவி மரியாள் மீது வந்ததுக்கு என்ன உறுதி? எலிசபெத் அம்மாளை சந்திச்சதுனாலா? எதற்காக இந்த தூய ஆவி மரியாள் மீது வரும் என்று விண்ணகம் கூறினது? கருத்தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, தூய ஆவி மரியாள் மீது இறங்கினார் என்பதற்கு என்ன ஆதாரம்? மரியாள் கருத்தரித்ததை. என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு குழந்தையை கருவில் சுமப்பதற்கு அல்லது கருவில் உருவாக்கப்படுவதற்காகவா தூய ஆவி மரியாள் மீது இறங்கி வந்தார்? அதற்காக மட்டும்தானா? அதாவது இறைமகன் ஆகிய இயேசுவை இந்த உலகத்தில் மனித உருவத்தில் பெற்றெடுப்பதற்காக மட்டும்தானா விண்ணகத்தில் இருந்து அந்த தூய ஆவி இறங்கி வந்து அவருடைய வல்லமை மரியாள் மீது நிழலிட்டது? அதுக்கு மட்டும்தான், இல்லை வேற? கேள்வி புரியலையா? அதாவது மரியாளுடைய வாழ்க்கையில் இயேசுவென்ற அந்த குழந்தை, அந்த உயிர் அவருடைய உதரத்தில், அவருடைய வயிற்றில் உருவாக்கப்படுவதற்காக மட்டும்தானா தூய ஆவியார் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தது? அதான் என்னோட கேள்வி. குழப்பமா இருக்கா? இல்லை, சீடர்களுக்கு எல்லாம் போதீங்க, மரியாளோட வாழ்க்கையில் மட்டும் சொல்லுங்க. மரியாளோட வாழ்க்கையை பற்றி தான் நான் கேட்குறேன். மரியாளோட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்பட்டதனுடைய அல்லது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நான் கேட்குறேன். குழந்தையை கருத்தெடுத்து பெற்றெடுப்பதற்காக மட்டும். ஆமாவா? அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நம்மள எல்லாம் விட்டுருங்க, நம்மை மறந்துடுங்க, மனித குலத்தை மறந்துடுங்க. மரியாளுடைய வாழ்க்கையை நான் கேட்குறேன். மரியாளுடைய வாழ்க்கையில் தூய ஆவியானவருடைய வல்லமை நிழலிட்டதனுடைய நோக்கம் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தானா? அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். இனி மற்றவங்களுக்கு என்ன கருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்படியே இருங்க, அந்த பகுதியில் இருங்க. இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடம் இருந்து விடை பெறுகின்ற நேரத்தில், அந்த விடை பெற போவதாக சொல்லிக்கொண்டு அந்த விடை பெறுகின்ற நேரத்தில் சீடர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி? யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமால, உங்களோடு என்றும் இருந்து உங்களுக்கு உதவி புரியும்படி மற்றொரு துணையாளரே உங்களுக்கு தருவேன். 14:16 தானே? 14ஆம் அதிகாரத்தில் 16வது வசனமானு பாருங்க. உங்களோடு என்றும் இருந்து உங்களுக்கு உதவி புரியும்படி மற்றொரு துணையாளரே உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அனுப்புவார். போதும். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன? தூய ஆவி. சொல்லிது மறந்துட்டீங்களா? தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். இப்போ இயேசுவாண்டவர் சீடர்கள் சொல்வது என்ன? உங்களுக்காக எப்பொழுதும் உதவி புரியும்படி மற்றொரு துணையாளரே உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு ஏதாவது ஒற்றுமை இருக்குதா, இல்லை வேறுபாடு இருக்குதா? ஒரே வார்த்தையா இல்லை வேற வார்த்தையா? ஒரே வார்த்தை தான், வேற ஒரு விதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறோம் என்பது மட்டும்தான். ஒரே வார்த்தை. தூயாவி உம்மீது வரும் என்று மரியாளுக்கு வார்த்தை வழங்கப்பட்டது போல நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாரை தருவேன்? நான் உங்களுக்கு யாரை தருவேன்? ஆண்டவர் சொன்னாரு, துணையாளரே தருவேன். எதற்காக துணையாளரை தருவார்? உங்களோடு என்றும் இருந்து உங்களுக்கு உதவி புரியும் பொருட்டு. அப்படித்தானே வாசிச்சீங்க? எங்களோடு என்றும் இருக்கும்படி. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் சும்மா இருக்க விடுவாரா?
நம்முடன் பரிசுத்த ஆவியானவர் இருந்தோம் என்றால் நம்ம சும்மா இருக்க விடுவாரா? அவரு இருக்க விடுவாரா? இருக்க விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னத கடவுளின் வல்லமையால் மரியாள் நிழலிட்டதனால் விண்ணகத்தில் நின்று கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்மீது வரும் என்ற விண்ணகத்தினுடைய அந்த செய்தியை, வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட மரியாள் அந்த பரிசுத்த ஆவியாரை பெற்றுக்கொண்டதால் கருத்தரித்தார். அத்தோடு மட்டும் முடியவில்லை, அவரால் சும்மா இருக்க முடியாது. அதனால்தான் மரியா விரைவில் புறப்பட்டு சென்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். இப்போ மரியாளுடைய வாழ்க்கையில் இந்த தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. எப்போதும் இருந்துச்சு மரியாளோட வாழ்க்கையில். அந்த மரியாளை பற்றி அதிகமாக தெரிவு விளையத்தில் எழுதப்படவில்லை. இருந்தாலும் மரியாளுடைய அந்த நற்செய்தியோட தொடக்கத்திலும் நற்செய்தி முடிவிலும் அல்லது பெந்தக்கோஸ்தா திருவிழா அந்த நேரத்தில் எல்லாம் தான் மரியாளை பற்றி கொஞ்சமாச்சு நமக்கு கிடைக்கும். அந்த தருணங்கள் எல்லாம் மரியாளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். அந்த 2-3 இடங்களில் தான் மரியாளை பற்றி நாம் வாசிக்கிறோம் என்றால் கூட அந்த இருந்த அத்தனை இடங்களிலும் மரியாளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு அங்க நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த விழாவை நாம் கொண்டாடுகிற தருணத்தில் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதே வாக்குறுதி நம்மிடம் இருக்கிறது. யாரு? துணையாளர் என்று சொல்லப்படுகிற தூய ஆவியானவர். அவருடைய உதவி நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதை பற்றி நாம் பெந்தகோஸ்தா விழா எல்லாம் முடிஞ்சிச்சு. மீண்டும் ஆகிய தூய ஆவியாரை பற்றி சிந்திக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிந்திக்கணும். இயேசு ஆண்டவர் நமக்கு தந்த 2 பரிசுகள், ஒன்று அன்னை மரியாள், இன்னொன்று துணையாளர். 2 பரிசுகள், 2 வாக்குறுதிகள், அது 2 தான். ஒன்று மரியாள், ஒன்று தூய ஆவியானவர். 2 பேருக்கும் ஒரு 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 தொடர்பு இருக்கிறது, ஒரு உறவு இருக்கிறது. அதனால் அவருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த துணையாளருடைய அடிப்படையில், துணையாளருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் எவ்வாறாக வாழ வேண்டும் என்று சிந்திப்பது நல்லது. தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. என்ன வாசிச்சிங்க? தூய ஆவியாரின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? அவ்வளவுதான். திருப்பி கேட்டா சொல்ல மாட்டீங்க. தூய ஆவியாருடைய செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இது நம்மை பார்த்து சொல்லப்படுகின்ற ஒரு வசனம். அது அன்பு மகனே, மகளே, உன்னை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், தூய ஆவியாருடைய செயல்பாட்டை தடுக்காதே. மரியா தடுக்கவில்லை, தூய ஆவியாருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப செயல்பட்டார். அதனால் தான் விரைவில் புறப்பட்டு சென்றார். எலிசபெத்தை சந்திக்க சென்றார். தனக்கு கிடைத்த அந்த தூய ஆவியின் அபிஷேகத்தை, தூய ஆவியின் நிறைவே, அந்த தூய ஆவியின் வல்லமை, நிழலே, அந்த நிழலிட்ட வல்லமை, அதை என்ன செய்தார்? இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக விரைந்து சென்றார். இப்ப தூய ஆவியினுடைய செயல்பாட்டை தடுக்காதே என்று சொல்லப்படும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அனைவரும் ஞானஸ்நானம் வழியாகவும் அல்லது உறுதி பூசுதல் வழியாகவும் நாம் பெற்றிருக்கிற அந்த தூய ஆவியுடைய செயல்பாட்டுக்கு இணங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியா ஓரமா ஒரு வீட்டினுடைய மூலையில் போய் அமர்ந்து உட்காரணும். ஆமா தானே? தலையாட்டுறாங்க, ஆமா ஃபாதர் அப்படின்னு இல்லை, தூண்டுதலுக்கு ஏற்ப செயல்படணும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. மீண்டுமாக வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், கலாத்தியர் திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம். கலாத்தியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையே இப்பொழுது வெறும் மனித முயற்சியினால் நிறைவு செய்ய போகிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? இதை நான் வாசிக்காம நான் கேட்டிருந்தா நீங்க என் மேல என்ன பண்ணிருப்பீங்க? இந்த வசனம் வாசிக்க வைக்காம நானே சொல்லியிருந்தா உங்களுக்கு என் மேல என்ன வந்திருக்கும்? பெரிய அன்பு வந்திருக்கும்,
கோபம் வந்திருக்கும். ஆனால் நான் முன்கூட்டியே சொல்கிறேன், இது என்னுடைய வார்த்தை அல்ல, பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? நீங்கள் எப்படி ஆரம்பித்தீங்க உங்களோட வாழ்க்கை? How did you start your life? The beginning of your life எப்படி இருந்துச்சு? அதான் வாசிச்சிங்க. தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கை. எப்படி தொடங்கப்பட்ட வாழ்க்கை? தூய ஆவியால் தொடங்கப்பட்ட வாழ்க்கை. மரியாளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எலிசபெத் அம்மாளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அல்லது இயேசுவினுடைய ஸ்நாபகருடைய வாழ்க்கை மட்டுமல்ல தூய ஆவியால் தொடங்கப்பட்ட வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவரால் துவங்கப்பட்ட வாழ்க்கை. Praise the Lord. Hallelujah. திருமுழுக்கு வழியாக என்று சொல்லலாம், அல்லது உறுதி புசுதல் வழியாக என்று சொல்லலாம். இப்படியெல்லாம் நான் துவங்கிய பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நாம் துவங்கிய வாழ்க்கை. அடுத்த வசனம் என்ன? தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையே இப்பொழுது now வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய நீ திட்டமிடுவது ஏன்? பரிசுத்த ஆவியாரால் ஆரம்பிக்கப்பட்ட துவங்கிய உன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு அந்த தூய ஆவியாரோட துணையின்றி, அவரோடு ஆலோசனை செய்யாமல், அவரோடு உறவாடாமல் ஏன் உன்னுடைய தனிப்பட்ட அறிவை பயன்படுத்தி கொண்டு வாழ முயற்சி செய்கிறீர்? Praise the Lord. இப்பொழுது வெறும் மனித தன்மையை கொண்டு, வெறும் மனித தன்மையால் நிறைவு செய்ய முடியும் என்று அப்படி நினைப்பது ஏன்? நிறைவு செய்ய முடியுமா? முடியாது. மனித திறமையை மட்டும் பயன்படுத்தினோம் என்றால் ஒரு காலம் நமக்கு நிறைவே பெற முடியவே முடியாது. Whatever may be your talent, whatever may be your skill, உங்களுடைய திறமை எவ்வளவு அதிகமாக இருக்கலாம், இந்த உலகத்தில் நீ எவ்வளவு காரியங்கள் சாதித்த நபர்களாக கூடி இருக்கலாம், இருந்தாலும் இந்த நிறைவை பெற முடியாது. பெற வேண்டும் என்றால் தூய ஆவியாருடைய துணை வேண்டும். Praise the Lord. Hallelujah. அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா என்று கேட்கிறார் பவுலடிகிறார். மரியாளுடைய வாழ்க்கையில் அந்த நிறைவு மரியாள் பெற்றதுக்கு காரணம் தூய ஆவியாருடைய செயல்பாட்டை அவள் தடுக்கவில்லை. ஒரு பொழுதும் மரியாள் தூய ஆவியாருடைய அந்த தூண்டுதலை எதிர்க்கவில்லை, மறுக்கவில்லை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13ஆம் அதிகாரத்திலே இறுதி வசனம், 13வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். எந்த தூக்கத்தில் கேட்டாலும் நாம் சொல்லுவோம் அந்த வசனம். அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன ஒரு வசனம் அங்கே இருக்குது. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே இறுதி வசனம், 13வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த வார்த்தை உங்களுக்கு பரிச்சயமான வார்த்தையா இல்லை தெரியாத வார்த்தையா? எப்படி தெரியும் இந்த வார்த்தை உங்களுக்கு? ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆரம்பத்தில் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலை என்று சொல்லிய பிறகு அடுத்த வார்த்தை சொல்லி நம்ம வாழ்த்துவது, குருவானவர் உங்களை வாழ்த்துவது இதுதான். என்ன வார்த்தை? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவர் மீதும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறோம். இதனுடைய அர்த்தத்தை நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல என்பதுதான். இந்த மீட்பின் வரலாறே 3 பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாசிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. மீட்பின் வரலாறு அப்படின்னு சொல்லி திருவிவிலியம் சொல்லலாம். அந்த திருவிவிலியத்தினுடைய துவக்கத்திலிருந்து, உலகத்தினுடைய துவக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் நடந்த கடந்த காலத்தையும் இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தையும் இனி வரப்போகின்ற நாட்களையும் 3ஆக பிரிக்கலாம். அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர் அப்படி கிடையாது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதை பற்றி சொல்லலை. இந்த மீட்பின் வரலாறை பிரிக்கும் போது இப்படி தான் பிரிப்பாங்க. தந்தையின் காலம், இயேசுவின் காலம்,
தூய ஆவியாரின் காலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பழைய ஏற்பாடு பார்த்தோம் என்றால் அது முழுவதும் தந்தையாம் கடவுள் செயல்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். இயேசு இந்த உலகத்தில் மனு உருவம் எடுத்து பணியாற்றிய நாட்கள், அதாவது நற்செய்தி வாசிக்கும்போது நற்செய்தியிலிருந்து பெந்தெக்கோஸ்தே வரைக்கும் என்ன காலம்? இயேசுவின் காலமாக, மகனின் காலமாக, சுதனின் காலமாக இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தை நாம் இவ்வாறாக சொல்கிறோம், தூய ஆவியாரின் காலம் என்று சொல்லுகிறோம். காலகட்டம் என்று இப்படி மூன்றாக பிரிக்கலாம். அதனுடைய அர்த்தம் இந்த காலத்தில் இயேசுவுக்கு எந்த செயல்பாடும் இல்லை என்றல்ல, தந்தை செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் செயல்படவில்லை என்று அல்ல. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி நாம் வாழ்த்துகிறோம். தந்தையா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருள், அருள் வழங்குபவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். தந்தையாம் கடவுளுடைய அன்பு, தந்தையின் அன்பு. அடுத்தது மூன்றாவது தூய ஆவியானவருடைய நட்புறவு. இப்ப நாம் தூய ஆவியாருடைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். இதை பற்றி தூய ஆவியாருடைய நட்புறவு. எப்படிப்பட்ட உறவு? நட்புறவு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தூய ஆவியாருடைய செயல்பாடு இல்லை என்றால் நமக்கு ஒரு விசுவாசியாக இருக்க முடியாது, விசுவாசியாக இருக்க முடியாது. அதனால தான் மரியாளை பார்த்து எலிசபெத் அம்மாள் சொன்னார், இவ்வாறாக சொன்னார், கடவுள் சொன்னவை யாவும் நிறைவேறும் என்று நம்பிய நீ. You believed, you had faith, you had confidence in Jesus, in God. அந்த நம்பிய நீ, அந்த நம்ப வச்சது யாரு? மரியாளை அந்த அளவுக்கு நம்ப வச்சது யாரு? தூய ஆவியானவர். நம்பிக்கை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு என்னது? பரிசுத்த ஆவியின் கொடை இருக்கு, கனி இருக்கு, வரங்கள் இருக்கு. அப்ப இது என்ன? ஒரு கொடை. தூய ஆவியானவருடைய ஒரு கொடை தான் நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையை தந்து மரியாளை ஆசீர்வதித்தவள், வழி நடத்தியவர் யாரு? தூய ஆவியானவர். இப்போ பாருங்க, இப்போ அது தூய ஆவியானவருடைய நட்புறவும் அப்படின்னு சொல்லி நம்மை வாழ்த்தும் பொழுது என்னதான் அது வழியாக சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மோடு மரியாளுடைய வாழ்க்கையில் தூய ஆவியானவர் செயல்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் உறவாட விரும்புகிறவராக இருக்கிறார். யாரு? தூய ஆவியானவர். இந்த நட்புறவு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம இங்கிலீஷில் சொல்லக்கூடிய வார்த்தை கம்யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிரேக்க மொழியில் உள்ள வார்த்தை கொய்னோனியா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் இருக்குது. இப்போ இதனுடைய அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம், இந்த நட்புறவு அதை எப்படி நமக்கு விளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வார்த்தைகளை எடுத்து அது நமக்கு விளக்கலாம். அதை நான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படியெல்லாம் தூய ஆவியானவன் ஒரு மனிதனோடு உறவாடுகிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கலாமா? இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கஷ்டமாக இருக்கா? இல்லை. பரிசுத்த ஆவின்னு கேட்டாலே தூக்கம் வரும். ஆமாம் தானே? அப்போ அதனால் அந்த தூக்கத்தில் வராதிங்க. கொஞ்சம் நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 3 வார்த்தைகள், இங்கிலீஷ் வார்த்தைகள் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 1 ஃபெலோஷிப், 2 பார்ட்னர்ஷிப், 3 இன்டிமசி. என்னென்ன வார்த்தைகள்? 1 ஃபெலோஷிப், 2 பார்ட்னர்ஷிப், 3 இன்டிமசி. பரிசுத்த ஆவியானவருடைய நட்புறவு, நம்மோடு நட்பு கொள்வது, உறவாடுவது இப்படிதான் வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம பழைய திருப்பலியில் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தோம். நட்புறவுக்கு பதிலாக வேறு வார்த்தை பயன்படுத்திட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாக கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு. இப்போ சொல்ல வார்த்தை பழைய திருப்பலியில் இந்த புது ஐக்கியம் அல்ல, தோழமையும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மறந்துருப்பீங்க. தோழமையும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்போ அந்த ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோழமை, அவருடைய ஒரு தோழனாக இருந்து, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே உருவாக்கப்படுகிறது. எனக்கும் தூய ஆவியானவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கப்படுகிறது. இப்போ அந்த அந்த நட்புறவு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முதல் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கு நம்ம தகுந்த ஒரு தமிழ் வார்த்தை தேடினோம் என்ற எனக்கு தெரியல. நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச வார்த்தை சொல்கிறேன். அது நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லைன்னு தெரியல. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கூட சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அடித்து பார்த்தேன். எப்படி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் ஃபெலோஷிப்னு போட்டால் எனக்கு கிடைச்ச வார்த்தை தான் கூட்டுறவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? கூட்டுறவு. கூட்டுறவு வங்கி, வங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வங்கி எல்லாம் தெரியும். அந்த வார்த்தை தான் எனக்கு கிடைச்சது, கூட்டுறவு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கூட்டுறவு, ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லும்போது கூட்டுறவுன்னு சொன்னால் எனக்கும் அவருக்கும், எனக்கு மட்டும் இல்லை உறவு, அவருக்கு என்னோடு உறவு இருக்கணும். கூட்டுறவு. இது சேர்ந்து இருப்பது. ஓகே. நீங்கள் இப்போ அடுத்த வார்த்தைக்கு போட்டீங்க. அதான் சொல்கிறேன், இந்த 3 வார்த்தையும் ஏறக்குறைய சமமான வார்த்தை தான். அதான் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு உறவு வளர வேண்டும் என்றால், நட்பு வளர வேண்டும் என்றால் என்ன வேணும்? தூயாவே மறந்துருங்க. ஒரு சாதாரணமாக உங்களுக்குள்ள ஒரு நட்பு, அன்பு வளரணும்னு என்ன செய்யணும்னு நடக்குது கேட்குறேன். ஒருவரோடு உள்ள நம்முடைய அன்பு வளரணும், நட்பு வளரணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்தால், ஆசைப்பட்டால் நாம் என்ன செய்யணும்? அடிக்கடி சந்திக்கணும், அவரோடு பேசணும், அவருக்காக நேரத்தை ஒதுக்கணும். பிரைஸ் தி லார்ட். கரெக்டான பதில். நேரத்தை ஒதுக்கணும், அவரோடு உறவாடணும், அவரோடு உரையாடணும், பேசணும். பேசினால்தான் உறவு வளரும். மூண்டி வச்சுட்டு இருந்தா உறவு வளராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டு அவரை உள்ளத்தில் நாம் வைத்துக்கொண்டு இன்னைக்கு நாம் பிறரை பார்க்கும் பொழுது உரையாடாமல் இப்படி பார்க்கும்பொழுது இப்படி திரும்பி போனால் உறவு வளராது. அது தூய ஆவியின் தூண்டுதலுக்கு எதிரான ஒரு செயல். அப்புறமா நம்ம சொல்லுவோம், எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, ஆனால் அவன் அல்லது அவள் என்னை பார்த்து பேசல, சிரிக்கல, அதனால நானும் வந்துட்டேன். Who has to take the initiative? யார் இனிஷியேட்டிவ் எடுக்கணும்? உறவு வளர்வதற்கு முதலாக ஸ்டெப் எடுக்க வேண்டியது யாரு? அவரா நானா? நான் தான். எலிசபெத் மரியாள் இந்த 2 நபர்களுடைய உறவு வளர்ச்சி அடைவதற்கு முதலாக ஸ்டெப் எடுத்தது யாரு? அன்னை மரியாள் தான். எப்போது பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல் வல்லமை மரியாளுடைய வாழ்க்கை நிழலிட்டதோ உடனடியே மரியாள் என்ன செய்கிறார்? விரைந்து செல்கிறார். உறவு வளரணும்னா எங்க போனோம்? நேரம் கொடுக்கணும். நேரம் கூட அந்த ஆள்கிட்ட போய் உரையாடணும். உரையாடாமல் என்ன வளராது? நட்பு வளராது, அன்பு வளராது, உறவு வளராது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி, ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம், அது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம். இனி நான் ஒருபொழுதும் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னவென்று தன்னுடைய பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். யாரு சொல்றாரு? இயேசு. யாரை பார்த்து சொல்கிறாரு? சீடர்களை பார்த்து சொல்றாரு. நான் இனி ஒருபொழுதும் உங்களை சீடர்கள் என்று அழைக்க மாட்டேன். எப்படி அழைக்கிறேன்? நண்பர்கள். உங்களை பணியாளர்கள் என்றோ சீடர்கள் என்றோ நான் உங்களை அழைக்க போவதில்லை. எப்படி அழைப்பேன்? நண்பர்கள் என்று அழைப்பேன். அதாவது இந்த 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 பணியாளருக்கும் நண்பருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றது. அப்போ அது இயேசு சொல்றாரு எப்படின்னு, பணியாளருக்கு அவருடைய தலைவருடைய உள்ளத்தில் இருப்பது தெரியாது, ஆனால் நண்பனுக்கு அவருடைய உள்ளத்தில் அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள்,
அனைத்தையும் தெரியக்கூடியவர் தான் நண்பன். அதான் சொல்றேன், உரையாடணும், நேரம் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அது கொடுக்கும் பொழுது உள்ளம் என்னவென்று தெரிய வரும். மரியாள் எலிசபெத் அம்மாவுக்காக நேரத்தை ஒதுக்கிய பொழுது எலிசபெத் அம்மாள் அவருடைய உள்ளத்தை மரியாளுக்கு முன்னால் என்ன செய்தார்? திறந்து கொடுத்தார். பெண்களுள் நீர் பேறு பெற்றவள், நீ கருத்தாங்கி இருக்கிற குழந்தையும் பேறு பெற்றது. உள்ளம் பேசுகிறது. வலது கரத்தை உறுதி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். எலிசபெத் அம்மாள் அப்படி பேசியதுக்கு ஒரு காரணம் என்ன? அப்படி பேசியதுக்கு ஒரு காரணம் என்ன? பெண்கள் நீ பேறு பெற்றவள் என்றும் நீ கருத்தாங்கி இருக்கிற குழந்தை தூயதென்றும் பேறு பெற்றதென்றும் சொல்வதற்கு காரணமாய் அமைந்தது என்ன? 2 விஷயங்கள். ஒன்று, மரியாளுடைய சந்திப்பு, விரைவில் உள்ள சந்திப்பு. 2, மரியாளுடைய வாழ்த்துரை. The visitation of Mary and the address of Mary. இந்த 2 விஷயங்கள் தான் எலிசபெத் அம்மாள் மரியாளை வாழ்த்தியதுக்கு காரணமாக அமைந்தது. கூட்டுறவு, the fellowship. Praise the Lord. உங்களுக்கு ஏதாவது புரியுதா, விளங்குதா நான் சொல்றது? கொடுத்தால் கிடைக்கும், கொடுக்காட்டி கிடைக்காது. நீ எந்த அளவையால் அழைக்கிறையோ அதே அளவையால் கொடுக்கப்படும். மரியாள் அளந்து கொடுத்தாள். ஒரு வாழ்த்துரை, என்ன வாழ்த்துரைன்னு தெரியல, என்ன வார்த்தை சொல்லி வாழ்த்தினார் என்று நமக்கு அங்க குறிப்பிடவில்லை. என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியல. ஆனால் மரியாளுடைய உள்ளத்தில், மரியாளுடைய வாழ்க்கையில், அவருடைய உடலில் நிரம்பி இருந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து சென்று எலிசபெத் அம்மாளுடைய ஆட்கொள்ளும் அளவுக்கு வல்லமை உள்ள ஒரு வார்த்தை மரியாள் பேசினார். Praise the Lord. உறவு வளர்க்கிறது. அப்போ முதல் அந்த கொயினோனியா, அந்த நட்புறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய ஒரு விளக்கத்தை நான் சொல்லி கொண்டிருக்கும். அதனுடைய முதல் வார்த்தை தான் என்னது? ஃபெலோஷிப், அந்த கூட்டுறவு, ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு வாங்குறது. இதே வார்த்தை தான் அடுத்ததும் சொல்லுகிறோம். 2வது வார்த்தை என்ன சொன்னேன் நான்? பார்ட்னர்ஷிப். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை தானே அது, பார்ட்னர்ஷிப். நிறைய இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க? பார்ட்னர்ஷிப் செய்கிறாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே பார்ட்னர்ஷிப். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுறதுக்கு நான் இன்னொரு விஷயத்தை சொல்லும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுடைய ஒரு ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது தன்னுடைய வாழ்க்கைக்கு கடந்து வருகின்ற அந்த நபரை பார்த்து சொல்லுங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். என்ன சொல்லுவீங்க? லைஃப் பார்ட்னர். லைஃப் பார்ட்னர் தமிழில் என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணை. அதனுடைய அர்த்தம் என்ன? ஹூ இஸ் எ லைஃப் பார்ட்னர்? ஒரு வாழ்க்கை துணைன்னு சொன்னா யாரு? கணவன். ஈஸியாக சொல்லிட்டாங்க, கணவன் மனைவி. அது இல்லை. என்ன செய்வதற்காக நீங்கள் அவரை துணையாக உங்களோட வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கீங்க? வாட் இஸ் த டியூட்டி? இணை பிரியாமல். அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு பங்கு இருக்கு, பங்களித்தல் இருக்கு. ஆமா தானே? பங்காண்மை, பங்களித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானே அது. பங்கு. யூ ஹாவ் டு ஷேர் சம்திங். ஷேர் யுவர் லவ், ஷேர் யுவர் ப்ராப்பர்ட்டி, ஷேர் யுவர் டைம். எல்லாமே ஷேர் பண்ணணும். பங்கு, பங்கெடுக்கல், பங்கு கொடுக்கல். இப்படி 2 விதத்தில் சொல்லல. அப்போ பரிசுத்த ஆவியானவரை அப்படி பார்க்கணும். ஹீ இஸ் அவர் லைஃப் பார்ட்னர். மரியாளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கை துணையாக மாறுகிறார். அதனால் சொல்கிறார் கடவுள் இது பரிசுத்த ஆவியால் மரியாள் கருத்தரித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அந்த அர்த்தத்தை மட்டும் பார்க்காத. லைஃப் பார்ட்னர் சொல்லும் பொழுது ஒரு குழந்தையை கருத்தரித்ததுக்கு மட்டுமல்ல. ஒரு கணவன் மனைவி என்ற உறவு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு மட்டுமான ஒரு உறவு அல்ல.
இன்னைக்கு உலகம் அப்படிதான் பார்க்கிறோம். குடும்ப உறவு, தம்பதிகளுக்கு இடையில் இருக்கிற உறவு அப்படின்னு சொன்னா இது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டு அப்படி அதன் அடிப்படையில் நாம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்மிடம் இருந்து அது போகவில்லை, போகாம பார்த்துக்கணும், கவனமா இருக்கணும். என்னது, ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்காக மட்டுமல்ல நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையை தூய ஆவியாருக்கு பங்கு கொடுக்கணும். அதே போலவே தூய ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையை நமக்கு பங்கு பெற அனுமதிப்பார். So we have to get into the life of the Holy Spirit, and we have to allow the Holy Spirit to get into my life, our life. என்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு பரிசுத்த ஆவிக்கு நாம் என்ன செய்யணும்? அனுமதி கொடுக்கணும். பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டை தடுக்காதீர்கள், அனுமதி கொடுங்க. உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு, நுழைவதற்கு தூய ஆவிக்கு அனுமதி கொடுங்க. அதே போலவே தூய ஆவியாருடைய வாழ்க்கையில் நீயும் நுழைய வேண்டும். இதுதான் பார்ட்னர்ஷிப். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போமா? திருத்தூதர் பணி 15ஆம் அதிகாரம். திருத்தூதர் பணி 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். திருத்தூதர் பணி 15:28. இன்றி அமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். இது அங்கே உள்ள மக்களை பார்த்து, அங்கே சங்கத்தில் உள்ள மக்களை பார்த்து இவங்க சொல்லுகின்ற, திருத்தூதர்கள் சொல்லுகின்ற ஒரு இது. அதாவது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க, இன்றியமையாத எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவர் ஓன் டிசிஷன். இது எங்களுடைய மட்டும் ஒரு தீர்மானம் அல்ல, மாறாக தூய ஆவியாருடைய தீர்மானமாகவும் இது உள்ளது. பாருங்களே, அந்த தூய ஆவியாருடைய தீர்மானம் என்னவென்று அவர்கள் நன்கு அறிந்து செயல்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இதனுடைய பேரு தான் பார்ட்னர்ஷிப். உன் வாழ்க்கை துணையோடு இணைந்து வாழும் பொழுது அவருடைய எல்லா எண்ணங்களும், ஆசைகளும், விருப்பங்களும் அறிந்து செயல்படும் பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை தழைத்தோங்கும், வளர்ச்சி அடையும். தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதே போலவே தூய ஆவியானவரோடு உள்ள அந்த நட்புறவு என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் அந்த பார்ட்னர்ஷிப் நமக்குள் வளரணும், ஷேர் பண்ணணும். அவருடைய முடிவு என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்று நான் நன்கு அறியணும். என்னுடைய விருப்பத்தை நன்கு அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லு, ஆவியானவர் எனக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. நல்லதானால் அவர் நமக்கு உதவி புரிவார், தீமை என்றால் அவர்கள் நம்ம தடை செய்வார். வலது கரத்தை உறுதி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது 2 விஷயங்கள் சொன்னேன். 1 ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிது, கூட்டுறவு. 2 பார்ட்னர்ஷிப், பங்களித்தல் அப்படின்னு சொன்னது. 3 இன்டிமசி. அதுக்கு என்ன தமிழ் வார்த்தை? இன்டிமசி. நெருங்கிய உறவு, நெருக்கம். நெருக்கம்னு சொன்னால் அதுக்கு ஒரு நெகட்டிவ் மீனிங் கூட வரும். பஸ்ஸில் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நெகட்டிவ் மீனிங் வரும். நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். நெருங்கிய உறவுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒருவரோடு நான் நெருங்க முடியுமோ, ஒரு நபரிடம் எந்த அளவுக்கு என்னால் போக முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட போவதனுடைய பேர் தான் இன்டிமசி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதாவது எப்படி சொல்றது, ஒருவனுடைய உள்ளத்தினுடைய ஆழத்துக்குள் புகுவது. எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 முதலுள்ள வார்த்தைகள். தம்மிடம் அன்பு கொள்பவர்களுக்கென்று
கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை. பாருங்க, நமக்கு கடவுள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்முடைய கண்களுக்கு புலப்படாது. அடுத்தது, செவிக்கும் எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. பாருங்க, இப்ப என்ன சொல்றதுன்னா, கடவுள் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறவை நம்முடைய புலங்களால், ஒரு மனிதனுடைய அறிவால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அடுத்த வசனம், இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் அல்லது வெளிப்படுத்தினார். இப்ப நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒரு தூய ஆவியர் எப்படி, யாரை தருவேன் ஆண்டவர் சொன்னாரு? உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன், அப்படித்தானே? துணை உதவி செய்வதற்கு ஒருவரை தருவேன் என்பதா? எப்போ நமக்கு உதவி தேவைப்படுகிறது? நமக்கு எப்போ உதவி தேவைப்படுகிறது? தேவைன்னு சொன்னா என்ன? எனக்கு எப்போ தேவைப்படுகிறது? நீங்க வேற விதத்தில் யோசிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன புரிகிறது? என்னால் முடியாது, அவ்வளவுதான். என்னால் செய்ய முடியாது, அதான் தேவை. ஒருவர் உதவி செய்யக்கூடிய நேரம் எப்போது? என்னால் முடியாத ஒரு நிலைமை வரும்பொழுதுதான் எனக்கு உதவி. இது இங்கிருந்து எடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சால் நீங்க யாராவது இங்க வரணுமா? வேண்டுமா? உங்களோட உதவி எனக்கு தேவையா இதை தூக்குறதுக்கு? இப்போ என்னால் இது தூக்க முடியும், அதனால் எனக்கு உங்களோட உதவி தேவையில்லை. நாளைக்கு என்னோட கை உடைஞ்சிச்சு, அப்ப என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. அப்ப என்ன வேணும்? எனக்கு உங்களோட உதவி எனக்கு வேணும். இப்ப பாருங்களே, கடவுளுடைய திட்டங்கள், கடவுள் நமக்காக குறித்து வைத்திருக்கின்றவை எதுவுமே ஒரு மனிதன் என்ற நிலையில் என்னுடைய அறிவையோ என்னுடைய திறமையோ பயன்படுத்தினோ எனக்கு தெரியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒருவருடைய உதவி தேவை. யார் அந்த உதவி? யார் அந்த உதவி செய்யக்கூடியவர்? தூய ஆவியார். அதான் வாசிச்சிங்க, இதை கடவுள் தூய ஆவியார் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த வசனம், தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. The deepest thoughts, கடவுளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சிந்தனை கூட துருவி 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 ஆய்ந்து அறியக்கூடியவர் யாரு? தூய ஆவியானவர். இப்ப கடவுளுடைய உள்ளத்தின் ஆழத்தை துருவி ஆய்ந்து அறியக்கூடியவராக தூய ஆவியார் இருக்கும் பொழுது, அவரை ஒரு நண்பராக, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நெருங்கிய நபராக நான் வைத்துக் கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்வார்? என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திற்குள் அவர் புகுவார். போக மாட்டாரா? போவார். பட் யூ ஹாவ் டு அலோ ஹிம். நீ அனுமதி கொடுக்கணும். அனுமதிக்காமல் வரமாட்டார். அதான் தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்காதீர்னு சொல்றது. அனுமதியுங்கள். Let the Holy Spirit go deep into your thoughts. Praise the Lord. Hallelujah. அடுத்த வசனம் 11. மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவர்களுக்கும் மனமேறியன்றி வேற எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியை அன்றி வேற எவரும் அறியார். இனி 15வது வசனம் வாசிங்க. ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வர், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. அப்ப கடவுளுடைய உள்ளத்தின் ஆழத்தை நமக்கு தெரிய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்து பயணித்தால் போதும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 3 முதலுள்ள இறை வார்த்தைகள். அதனுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு மட்டும் வாசிங்க. அனனியாவும் சபீராவும். அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்னவென்று. பெந்தகோஸ்து அபிஷேகத்தை பெற்ற சீடர்கள்
அந்த அபிஷேகத்தை பெற்ற மக்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், எல்லாம் இணைந்து வாழ்வோம் என்ற முடிவு. 32வது வசனம் வாசிங்க. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் 1வது வசனம் 4ஆம் அதிகாரத்திலே 32வது வசனம். 4ஆம் அதிகாரத்தில் திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும், நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கூட்டுறவு சொன்ன அந்த விஷயம், முதல்ல சொன்ன அந்த கருத்தங்க வருது. என்ன உறவு? பொதுவாக கருதப்படுகிறது. பொதுவாக கருதப்பட்டார். அப்போ இதுதான், அப்படிதான் அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. இனி நமக்குன்னு எனக்குன்னு தனி தனி உடைமை, தனி சொத்து கிடையாது. எனக்குள்ளது உனக்கு சொந்தமானது, உன்னுடையது என்னுடையது அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த 2 நபர்கள், அனனியா சபீரா, அனனியா கணவன், சபீரா மனைவி, இவங்க 2 பேரும் என்ன செய்தாங்க? அவருக்கு இருந்த ஒரு நிலத்தை விற்று அந்த பணத்தை விற்றா என்ன அதுக்கு கிடைக்கிற அந்த பணம் என்ன செய்யணும்? இந்த பொது இடத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். பொதுவாக கருதப்பட வேண்டும். இவருக்கு என்ன செய்தாங்கன்னா, என்ன வாசிங்க 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 இல்ல, இரண்டாவது வசனம் வாசிங்க. 2:5 விற்ற தொகையில் ஒரு பகுதியை தன் மனைவி அறிய தனக்கென்று வைத்து கொண்டு மறுபகுதியை திருத்தூதர்களின் காலடியில் கொண்டு வந்து வைத்தான். பிரைஸ் தி லார்ட். அதாவது, நான் நிலத்தை விற்றேன், எனக்கு கிடைச்ச சொத்து தொகை பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ அது வாங்கக்கூடிய திருத்தூதர்களுக்கு தெரியுமா இவன் என்ன விலைக்கு இது வித்ததுன்னு தெரியுமா? தெரியாது. 500 ரூபாவுக்கு வித்தது 200 ரூபான்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதுதான் நடந்திருக்குது. அப்படி கொண்டு போய் வைத்தார். அடுத்தது 3வது வசனம். அப்பொழுது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையில் ஒரு பகுதியே உனக்கென்று வைத்து கொண்டு ஒருவரிடம் பொய் சொல்லும்படி உனக்கு இன்னொருவர் தூண்டி இருக்கிறார். யாரிடம் பொய் சொல்வதற்கு? தூய ஆவியாரிடம் பொய் சொல்வதற்கு சாத்தான் உன்னை தூண்டியது ஏன்? அதாவது, நீ செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்து கொண்டு அதை நீ செயல்படாமல் இன்னொருவருடைய தூண்டுதலுக்கு ஏற்று செயல்பட்ட காரணத்தினால் இப்போ உன்னுடன் பயணிக்கின்ற, நட்புறவு கொள்ளுகின்ற, தோழமை கொள்ளுகின்ற தூய ஆவிக்கு எதிராக ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை. ஆமா தானே? அதுதான் கேட்குறாங்க. தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை ஆட்கொண்டதேன். அடுத்த வசனம். அது விற்கப்படுவதற்கு முன்பு அது உன்னுடையதாகத்தானே இருந்தது. அது விற்ற பிறகும் அந்த பணம் உன்னுடைய உரிமையாகத்தானே இருந்தது. பின்பு ஏன் நீ இத்தீச்சைகளுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய்? நீ மனிதரிடமல்ல கடவுளிடமல்லவா பொய் சொன்னாய் என்று கேட்கார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. அப்போ இந்த நெருக்கம் என்று சொல்வது, இந்த இன்டிமசி அப்படின்னு சொன்னா அதனோட அர்த்தம் தெரியுமா? உண்மையாக இருப்பது. உண்மையாக இருப்பது, வெளிவேடமற்ற ஒரு வாழ்க்கை. There is no hypocrisy. பொய் இல்ல, பொய் முகத்தோட உள்ள ஒரு வாழ்க்கையே கிடையாது. உண்மையான நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையின் பேருதான் இன்டிமசி. பிரைஸ் தி லார்ட். உறவு இருக்கும், ஆனா இன்டிமசி இல்லாமலும் உறவில் இருக்கலாம். உறவாட முடியுமா முடியாதா? நெருக்கம் இல்லாமல் நமக்கு உறவாட முடியாதா? இன்டிமசி இல்லாமல் உங்களால் உறவாட முடியாதா? நான் சொன்னதுனா நீங்க சொல்ல வேண்டாம், சொல்லுங்க. முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உறவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நெருக்கம் இல்லை, அதாவது அந்த ஒரு அந்த அந்த எவ்வளவு ஆழத்துக்கு போன உறவு வளரணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அந்த நெருக்கம், அந்த இன்டிமசி நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய பங்கில், நான் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிற பங்கில்
ஒரு தம்பதியரை எங்கிட்ட பார்க்க வந்தாங்க. 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, சொன்ன கருத்து இதுதான், ஃபாதர் நாங்கள் இப்போது 8 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறோம் 8 வருஷமாக. ஆனால் இன்னும் டைவர்ஸ் வாங்கலை. ஆனால் நாங்கள் பல முறை சேர்ந்து வாழ முயற்சி எடுத்தோம், சேர்ந்து வாழ முடியல. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 8 வருஷம். இப்போ நாங்கள் கேட்டேன், நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, 8 வருஷம் நாங்கள் காதலித்தோம். எத்தனை வருஷம்? 8 வருஷம் காதலித்தோம். இப்போது எத்தனை வருஷம் ஆச்சு பிரிஞ்சு? 8 வருஷம் ஆச்சு. அப்போ நாங்கள் கேட்டேன், நீங்கள் எத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்தீங்க? 8 மாதம். எல்லாம் 8 கிடக்குது. 8 மாதிரி இருக்கு அவங்க வாழ்க்கை. 8 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்த பிறகு 8 மாதங்கள் மற்றும் இணைந்து வாழ்ந்து இப்ப 8 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். They are legally speaking they are husband and wife. சட்டப்படி அவங்க யாரு? கணவன் மனைவி. உறவு இருக்கு. கணவன் மனைவி என்ற உறவிலிருந்து அவர் இன்னும் பிரிக்கப்படவில்லை. They are still husband and wife. But intimacy இல்ல. Praise the Lord. இப்ப புரியுதா intimacy என்னன்னு? சட்டப்படி அவர்கள் யாரு? கணவன் மனைவி. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க. நீங்க சட்டப்படி கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நெருக்கம் இருக்கா? உறவு இருக்கு. But intimacy is not there. Praise the Lord. Hallelujah. தூய ஆவியாரோடு உள்ள நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. உறவு தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்ற ஒரு உறவாக அது இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் a one way traffic. எனக்கு மட்டும் தேவைப்படும் பொழுது நீ வந்து உதவி செஞ்சுட்டு போ. அப்படிதான் இன்றைக்கு நாம் தூய ஆவியாரோடு பழகுவது. நம்ம கூப்பிடுவோம், கரங்களை தூக்கி ஆவியானவரே வாரும் வாரும் சொல்லி எல்லாம் கூப்பிடுவோம். எப்போ? நமக்கு தேவைப்படும் பொழுது. எனக்கு தேவைப்படும் பொழுது நான் தூய ஆவியாரை அழைக்கிறோம். ஆனால் தூய ஆவியாருக்கு நீ தேவைப்படும் பொழுது அவருக்கு நீ தேவை. அதனால் நட்புறவு 2 பக்கமும் அந்த உறவு இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்தா இருக்கக்கூடிய ஒரு உறவு அல்ல, 2 பக்கமும் இருக்கக்கூடிய உறவு. பாருங்க, அன்னை மரியாளோட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி வந்த பொழுது அங்க என்ன நடக்குது? whenever Holy Spirit needed Mary, she cooperated. பரிசுத்த ஆவியானவருக்கு, தூய ஆவியானவருக்கு எப்போதெல்லாம் மரியாள் தேவைப்பட்டதோ அப்போதெல்லாம் மரியாள் ஒத்துழைத்தார். ஒருபொழுது நோ சொல்லல. எப்பொழுதெல்லாம் மரியாளோட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானோட துணை தேவைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மரியாளோட வாழ்க்கையிலும் ஒத்துழைத்தார். So this is what is called the communion of the Holy Spirit. தோழமை, நட்புறவு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். அவரோடு இணைந்து நடப்பதற்கு, அவரோடு இணைந்து பயணிப்பதற்கு, அவரோடு இணைந்து பணி செய்வதற்கு. நீ தனியா பணி செய்யாதே, நீ தனியா ஒரு வாழ்க்கையை உருவாக்காதே. அதனால தான் நீ இன்னைக்கு தோல்வியை சந்திக்கிறாய். உனக்கு துணையாக நான் வந்திருக்கிறேன். அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். யாரு? இயேசு என்னை அனுப்பி இருக்கிறார் உனக்கு துணையாக. You own the Holy Spirit as your helper. உனக்கு சொந்தமானவராக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah, hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஹalleluya, ஹalleluya. உனக்கு தெரியாத அனைத்தும் அவருக்கு தெரியும். உனக்கு தெரியாத மொழி அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத மொழி உண்டா? அவருக்கு தமிழ் தெரியுமா? மலையாளம் தெரியுமா? தெலுங்கு, கன்னடா, இங்கிலீஷு, கொங்கிணி, எல்லா மொழியும் தெரியும். யாருக்கு? உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, தூய ஆவியாருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத சயின்ஸ் இருக்கா?
மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாட்டனி, ஜுவாலஜி, எல்லா ஓலஜியும் அவருக்கு தெரியும். யாருக்கு? தூயாவியாருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே, why are you not inviting Holy Spirit? ஏன் ஹோலி ஸ்பிரிட்டை, தூயாவியரை நீ அழைக்கவில்லை உன் வாழ்க்கைக்கு? அழைச்சு பாரு, அழைத்து பார். எனக்கு மாத்ஸ் தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, தெரிஞ்ச ஒருத்தரும் கூட இருக்கிறார், துணை புரிவதற்கு தந்திருக்கிறார். கிவ் மீ விஸ்டம், ஞானத்தை தா, he will help you. ஒரு காலத்தில் எனக்கு தமிழ் தெரியாமல் இருந்துச்சு, இப்போவும் தெரியல, இருந்தாலும் அவர் ஒத்துழைக்கிறார், வழி நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ அவர் நம்மை நடத்துவார். எல்லா மொழியும் அவருக்கு தெரியும். நீ ஒத்துழைத்தால் போதும். ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹி வில் ஹெல்ப் யூ அவுட். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். த பெஸ்ட் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்ட். மண்ணகத்தில் உள்ள அத்தனை மொழியும் தெரியும், விண்ணகத்தில் உள்ள அத்தனை மொழியும் பரிசுத்த தெரியும். நீ மண்ணகத்தினோட எந்த மொழி பேசு, he will help you out. நீ விண்ணகத்தினோட மொழி உனக்கு பேசணுமா, he will help you out because he knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நீங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.